நெஸ்லே குழந்தை பால்மா சில நாடுகளிலிருந்து மீள பெறப்பட்டது. அந்த பெறப்பட்ட பட்டியலில் இலங்கையின் பெயரும் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. இதன் அடிப்படையில் தான் அந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தில் ஓரின சேர்க்கைக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்குது. என்னன்னா, ஒரு இந்த நடிகர் சத்யராஜ் ஆளும் பாஜக மற்றும் அதே போன்று திமுக இரண்டும் இந்த திரைப்படத்துக்கு குடைச்சல் கொடுப்பதாக தெரிவித்து ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறோம்னு சொல்லி ஒரு காணொலி வெளியாகிறது. ரஷ்யாவின் கொடியை தாங்கிய ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்கா சிறைப்பிடிச்சிருக்குது. இதன் மூலமாக இவ்வளோ நாள் இந்த யுக்ரைன் மூலமாகவும் இஸ்ரேல் மூலமாகவும் உலக போர்களில் ரஷ்யாவோட முகம் கொடுத்த அமெரிக்கா தற்போது நேரடியாகவே போரில் ஈடுபட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒரு தகவல் பகிரப்பட்டிருக்குது. வணக்கம் சுஜய். வணக்கம் சரண்யா. ஆமாம் சுஜய், கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் சமூக ஊடகங்களில் கடந்த வாரம் பூராகவே பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டிருந்தது. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது தொடர்பான ஒரு தொகுப்பு தான் இந்த வாரமும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் சுஜய், ஒரு தகவல் கடந்த வாரம் அனைவராலும் பகிரப்பட்டிருந்தது. என்னென்னா, நெஸ்லே குழந்தை பால்மா சில நாடுகளிலிருந்து மீள பெறப்பட்டது. அந்த பெறப்பட்ட பட்டியலில் இலங்கையின் பெயரும் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. அப்போது நம்ம இது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையில் என்ன சொல்லி நடந்தது? நெஸ்லே நிறுவனத்தினால் தயாரிக்கப்படுற இந்த ஃபார்முலா மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பால்மா குழந்தை பால்மா தொடர்பில் பெரிய சர்ச்சை ஒன்று கடந்த காலங்களில் இது வரைக்கும் நிலவிட்டு வருதுன்னு சொல்லணும். இதில் இந்த குழந்தை பால்மாவில் ஒரு நச்சு பொருள் கலந்திருக்கிறதாகவும் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம்ன்றதை கருத்தில் கொண்டு நெஸ்லே நிறுவனமானது அவங்களோட குழந்தை தயாரிப்புகளை திரும்ப பெற்றிருக்கிறாங்க நிறைய நாடுகள்ல இருந்து. இது சவுதி அரேபியா, பஹ்ரைன் உள்ளிட்ட பல நாடுகள் மற்றும் பல்வேறு நாடுகள் இந்த ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் இந்த பட்டியலில் இருக்கு. ஆனால் இந்த பட்டியலில் ஒரு விஷயம், இலங்கை இல்லை. நாங்கள் இது தொடர்பாக இலங்கை நெஸ்லே நிறுவனத்தை தொடர்பு கொண்டு வினவிய போது அவங்க தெரிவித்த ஒரு விடயம், இதில் இலங்கை இந்த பட்டியலில் உள்ளடக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெஸ்லே நிறுவனத்தோட குழந்தை பால்மா மாத்திரமில்லை, சில குழந்தை பால்மாக்களையும் ஒரு விதமான அவங்க சொல்கிறது செரியுலைட் அப்படின்ற ஒரு இது கலந்திருக்கலாம் அப்படின்றதுல சில நிறுவனங்களும் அந்த பால்மாக்களை அவங்களோட நிறுவனத்தில் பால்மாக்களை திரும்ப பெறுற நடவடிக்கைகளை மேற்கொள்றதா சர்வதேச ஊடகங்களையும் செய்தி. இந்த செரியுலைட்னு சொல்லக்குள்ள என்னன்னா, அந்த ஒரு தயாரிப்புக்கு மூலப்பொருட்களை பல்வேறு நபர்களிடமிருந்து வாங்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலா தயாரிக்கிறதுக்காக ஒருவரிடமிருந்து வாங்கியிருக்க எண்ணெயில் தான் இந்த செரியுலைட் அடங்கி கடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பால்மாவை உட்கொண்டு, அதாவது எடுத்துகிட்ட சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு எதுவுமே பாரதூரமாக நடந்ததா எதுவும் இன்னும் அறிக்கைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நெஸ்லே நிறுவனம் அறிவிச்சிருக்கு. அது மாத்திரமில்லாமல் இது தொடர்பான விடயங்கள் பிபிசி போன்ற செய்தித்தளங்களிலும் காணக்கூடியதாக இருக்குது. சில தயாரிப்புகள் நாங்கள் நாட்டில் தடை விதிச்சிருந்தாலும் சில பெற்றோர்களாக இருக்கட்டும், சிலரால் அது வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி, அதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது ஆன்லைன் மூலமாக இந்த திரும்ப பெற்ற நாடுகள்ல இருந்து கூட இறக்குமதி செய்யப்படலாம். சில நேரங்களில் மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கிறவங்க இதை கொண்டுட்டு வரலாம். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இது பாதிப்பு ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்டால், நெஸ்லே நிறுவனம் ஒரு அறிக்கையை எங்களுக்கு ஒரு தகவலை வழங்கியிருந்தாங்க. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இது பாதிப்பு ஏற்படுத்தலாம். என்கிட்ட இது திரும்ப பெற்ற நாட்டிலேருந்து எடுக்கும்போது சாதாரணமாக நெஸ்லே நிறுவனத்தால் இந்த பால்மாக்கள் இன்னும் விநியோகிக்கப்படலை. அவங்க ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் வச்சுருப்பாங்க இங்கே, அது மூலமாக எங்கேயும் விநியோகிக்கப்படலை. ஆனால் சில வேளை இது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லேருந்து இறக்குமதி செய்யப்படும் போது பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் இந்த பால்மாக்களை ஆன்லைன் மூலமாகவோ இல்லை வெளிநாடுகளில் இருக்க உங்கள் உறவினர்கள் மூலமாகவோ எடுத்துக்கொள்கிறதா இருந்தால்
என்னென்ன வகையான பால்மாக்கள் நெஸ்லே நிறுவன தயாரிப்புகள் மீளப்பெறப்பட்டிருக்குன்றதை முதல்ல கண்டறியணும். அதே மாதிரி நீங்கள் திரும்ப பெற்ற நாடுகளில், அதாவது அந்த நீங்கள் எந்த நாட்டில் இருந்து எடுக்கிறீங்களோ அந்த நாடு வந்து அந்த பட்டியலில் இருக்கான்றதையும் செக் பண்ணுங்கள். எனினும் இந்த பிரச்சனை, அதாவது இந்த நச்சு பொருள் கலந்திருக்கா அப்படின்றதுக்கான தீர்வு வந்து இன்னும் முழுமையாக வழங்கப்படலை. எங்கேயுமே இது தொடர்பான பரிசோதனைகள் இடம்பெற்றிருக்கு. இப்போதைக்கு இந்த தகவலினுடைய ஒரு விரிவான விளக்கம் இதாக தான் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி நமது நாட்டில் இருக்க நெஸ்லே நிறுவனமும் கூறியிருக்க விடயம் என்னென்ன சொல்லி, தற்போது இலங்கையில் நெஸ்லே நிறுவனம் அதாவது விநியோகிக்கிற அனைத்து பொருட்களும் வந்து நுகர்வுக்கு வந்து பொருத்தமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நெஸ்லே நிறுவனம் தயாரிக்கிற பல, அதாவது குழந்தை பால்மா மாத்திரம் இல்லை, பல தயாரிப்புகள் இருக்கு. இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது வந்து இந்த குழந்தை பால் ஃபார்முலா மில்க்குக்கு மட்டும்தான். அதனால இப்படி ஒரு அறிவிப்பு நெஸ்லே நிறுவனம் வழங்கி இருக்குது. ஆமாம் சுஜி, அதே மாதிரி இந்த நெஸ்லேவை ஒரு பக்கம் வச்சா மற்றது இன்னொரு விஷயம் வந்து வெளியாகிருந்ததுன்னா, இப்போ இலங்கையில் வந்து புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வந்து வெளியாகுது. சில சர்ச்சையான சம்பவங்களையும் வந்து இன்னுமே வந்து விசாரணைகள் இடம்பெற்றுக்கிட்டு தான் இருக்குது. இதன் அடிப்படையில் தான் அந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தில் வந்து ஓரின சேர்க்கைக்கு வந்து ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வந்து வெளியாகி இருக்குது. என்னன்னா, ஒரு ஆங்கில பாடப்புத்தகம், அதாவது 6ஆம் தரத்திற்கான ஆங்கில பாடப்புத்தகத்தில் 2 தாய்மார்கள் ஒரு பிள்ளை, 2 தகப்பன்மார்கள் ஒரு பிள்ளை அப்படின்ற சொல்லி ஒரு புகைப்படத்தோட ஒரு பகிர்வு ஒன்று பகிரப்பட்டிருந்தது. ஆனால் சுஜி, உண்மையிலேயே நம்ம மேற்கொண்ட ஆய்வில் பல விடயங்கள் வந்து தெரிய வந்தது இல்லையா? அது என்னன்னா, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 6ஆம் தர பாடப்புத்தகம் வந்து இப்போ சர்ச்சையாகவே போயிட்டுருக்கு. இதுக்கு முதல் ஒரு வெப்சைட்டை பேர் வந்ததுலேருந்து அந்த சர்ச்சை கிளம்பிட்டுருக்கு. அதோடு ஒப்பிட்டு தான் இப்போ இதுவும் பகிரப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி 2 தாய்மார்கள் ஒரு குழந்தை, 2 தந்தைமார்கள் ஒரு குழந்தைன்னு அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று, இது ஒரு சப்ஜெக்டில் ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி தான் பகிரப்படுது ஆங்கில புத்தகத்தில். இது தொடர்பாக நாங்கள் மேற்கொண்ட ஆய்வுகளின் போது அதாவது இந்த படத்தை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்திய போது இது வந்து எகிப்து நாட்டில் இருக்க ஒரு சர்வதேச பாடசாலைன்ற ஒரு பாடப்புத்தகத்தில் இருக்க ஒரு பகுதி தான் இது அப்படின்றது தெரிய வந்துச்சு. இது வந்து 2017ஆம் ஆண்டு அந்த எகிப்து நாட்டிலையும் இது ஒரு பிரச்சனையாக கிளம்பி இருந்தது. காரணம், அவங்களோட ஒழுக்க முறைகள், அவங்களோட விதிமுறைகளுக்கு மீறின ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள், அதாவது இந்த மாதிரி பாடங்களை வந்து சர்வதேச பாடசாலைகள், எங்களோட நாட்டில் இருக்க சர்வதேச பாடசாலைகள் ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம்ன்ற விதத்தில் இது பகிரப்பட்டிருந்துச்சு. எனவே நாங்கள் இது தொடர்புள்ள கல்வி அமைச்சர் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்களும் சொல்லியிருந்தாங்க, இது வந்து இலங்கை நாட்டில் இருந்த பாடப்புத்தகத்தில் இருந்த ஒரு பாடப்பகுதி இல்லை, இது வந்து வெளிநாட்டில் இருக்க ஒரு சர்வதேச பாடசாலை இந்த பாடப்புத்தகத்தில் இருக்க ஒரு பகுதி அப்படின்றத அவங்களும் உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தோட இந்த பல விடயங்கள் வந்து, அதாவது புதிய கல்வி சீர்திருத்தமானது இந்த 6ஆம் ஆண்டுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. அதுதான் இந்த பிரச்சனைக்குரிய காரணமாகவே இருக்குது. எனவே இவ்வாறு இருக்கக்குள்ள அந்த பிரச்சனை, உண்மையான பிரச்சனை ஒரு பக்கம் விசாரணைகள் இடம்பெற்றுட்டு இருந்தாலும், இது வந்து நம்ம நாட்டில் இருக்க 6ஆம் தர பாடப்புத்தகத்தில் இருக்க ஒரு பாடப்பகுதி இல்லை. எனவே எங்களோட ஆய்வுகளின் அடிப்படையில் இது வந்து எகிப்து நாட்டில் இருக்க ஒரு சர்வதேச ஜெர்மன் பாடசாலைன்ற பாடப்புத்தகத்தில் இருந்த ஒரு பாடப்பகுதி அப்படின்றது கண்டறியப்பட்டிருந்துச்சு. ஆமாம் சுஜி, அதே மாதிரி தான் சுஜி, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வெனிசுவேலாவின் ஜனாதிபதியை அமெரிக்கா சிறைப்பிடித்து சென்றது. அதன் பிறகு வந்து இலங்கையிலையுமே வந்து ஒரு தகவல் வந்து பகிரப்பட்டிருந்தது. என்னென்னா, ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கதா சொல்லி இப்போ கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் வந்து வெனிசுவேலாவின் ஜனாதிபதி பதவியை ஏற்கப் போகிறார் அப்படின்ற செய்தி போலியாக வெளியிடப்பட்டதுன்னு அவருடைய ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறதாக தான் ஒரு செய்தி வந்து வெளியாகி இருந்தது. ஆகவே இது தொடர்பிலும் சுஜி நாம் பல்வேறு கட்டங்கள் வந்து ஆராய்வுகளை வந்து மேற்கொண்டிருந்தோம். ஆமாம், அதாவது இப்போ இது எப்படி போகுதுன்னா, இந்த செய்தி போலியானது, அப்போ அது போலியானதுன்னு சொன்ன செய்தி போலியாக உண்மையான நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இப்போ எங்களுக்கு இருக்க பெரிய டாஸ்க். என்னென்னா, முதல்ல நாங்கள் இதை ஆராய்ந்தது என்னென்னா, வெனிசுவேலா ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்கிறதுக்கு ரணில் விக்ரமசிங்க போகிறாரா, நாட்டிலேருந்து புறப்பட்டாரா அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்து ஷேர் ஆனிஷா அப்படின்றத முதல் நாங்கள் ஆராயணும். அப்படி ஆராய்ஞ்சிருந்தா தானே அடுத்தது இந்த தகவல் போலி அப்படின்னு சொல்லி ஒரு ஊடக அறிக்கை வெளியிட்டிருக்க முடியும். அப்போ நாங்கள் ஆராய்ந்ததில் அவ்வாறான எந்த ஒரு தகவல்களும் வெளியாகி இருக்கல. எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவு இவ்வாறான, அதாவது
அவர் புறப்பட்டு சென்றுட்டாரு வெனிசுவேலா அப்படின்றது வந்து போலியான செய்தின்னு ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவு தெரிவித்ததா அப்படின்னு நாங்கள் ஆராய்ந்ததில் அப்படி ஒரு ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டதா எந்த தகவல்களும் எந்த செய்திகளும் ஊடகங்களையும் வெளியாகி இருக்கல. எனவே நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவை தொடர்பு கொண்டு கேட்டபோது இது வந்து சிலரால் மேற்கொள்ளப்படுற செயல் அப்படின்னும் இவ்வாறான எந்த ஒரு ஊடக அறிக்கையும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவு தெரிவிக்கலை அப்படின்னும் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ இது என்னென்னா போலின்னு சொன்ன செய்தியே போலி அப்படின்றது தான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ அதாவது இதில் என்ன பார்க்கணுன்னா, இந்த செய்தி போலின்னு ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிச்சிருக்குன்னு சொல்லும்போது அதை நம்பிடுவாங்க. ஆமாம், நாங்கள் ஆராய மாட்டோம் உண்மைக்கு இது மாதிரி ஒரு செய்தி வெளியானுச்சா அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம். அப்போ ஐக்கிய தேசிய ட்ரிக்கியாக கொடுத்துருக்காங்க. ஐக்கிய தேசிய கட்சி போலியான செய்தி தொடர்பில் அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்கன்னா சாதாரணமாக யாரும் நம்புவாங்க. அப்போ இது பாருங்கள், போலின்னு சொன்ன செய்தியே போலியாக இருக்கும்போது அங்கே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. கேலியாக பகிரப்பட்ட போலி செய்தி. இந்த வரிசையில் தான் செஞ்சு இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இந்த ஜனநாயகன் திரைப்படம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள்ட்ட படம் தற்போது வந்து ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கையிலும் வந்து நிறைய ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. உலகம் முழுவதும்னு சொல்லலாம், தமிழ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடந்த 9ஆம் தேதி வெளியாக இருந்த படம் இன்னுமே வந்து வெளியாகலை. இதன் அடிப்படையில் தான் பல்வேறு தகவல்கள் வந்து பகிரப்படுது. அதன் அடிப்படையில் ஒரு விஷயம் வந்திருந்தது என்னன்னா, இந்த நடிகர் சத்யராஜ் வந்து ஆளும் பாஜக மற்றும் அதே போன்று திமுக இரண்டும் வந்து இந்த திரைப்படத்துக்கு குடைச்சல் கொடுப்பதாக தெரிவித்து ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு காணொலி வந்து வெளியாகிறது. உண்மையிலுமே பார்த்த மாதிரி இருந்தால் இந்த காணொலி இப்போ இவர் இந்த படத்துக்காக வெளியிட்ட காணொலி கிடையாது. ஆமாம், எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விடயம் தான் நடிகர் சத்யராஜ் மற்றும் அவருடைய மகள் இருவருமே திமுக கட்சியை ஆதரிச்சுன்றது வந்து வெளிப்படையாகவே தெரிஞ்ச ஒரு விடயம். இந்த சந்தர்ப்பத்தில் இவர் வந்து ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக தெரிவித்தது ஒரு சக நடிகராக இவர் வெளியிட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இவர் வந்து இந்த காணொலியை வந்து தெரிவித்தது வந்து கரூர் சம்பவம், அதாவது விஜயனுடைய கட்சி பிரசார கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பில் வெளியிட்ட காணொலியை தான் இப்போ இவங்க வந்து ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவு தெரிவித்து இவர் இந்த காணொலியை வெளியிட்டதாக பகிரப்பட்டிருந்தது. எனவே இவர் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவு தெரிவிக்கல, இவர் பழைய ஒரு காணொலி தான் இப்போ செய்ததாக பகிரப்படுது. அதே போன்று இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த ஜனநாயகனோட வரக்குள்ள முதன்முறையாக அந்த ஜனநாயகன் படம், அதாவது தணிக்கை குழுவினால் இது இப்போ வந்து தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாமல் இது வந்து கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிருக்கு. ஜனவரி 21 தான் இந்த இதற்கான தீர்ப்பு வழங்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் முதல் தடவையாக விஜய் வந்து இந்த ஜனநாயகன் படம் தொடர்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்னு சொல்லி வெளியாக இருந்தது. அது வந்து தலைவா திரைப்படத்துக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்த சந்தர்ப்பத்தில் அவர் அந்த டைம் வெளியிட்ட அந்த காணொலியோட வாய்ஸ் எடுத்து இவரோட கழுத்தில், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட துண்டு போட்டு ஏஐயில் உருவாக்கி அது தவறுதலாக பகிர்ந்திருந்தாங்க. இது மாதிரி இந்த சம்பவங்களோட உள்ளிட்டு தமிழக பக்கம் பார்க்கும்போது இது நிறைய விஷயங்கள் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, போலியான தகவல்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதோட நம்ம பார்க்கலாம் சர்வதேச பக்கம். என்ன ஆமாம் சுஜி, சர்வதேச பக்கம் போன மாதிரி இருந்தால் தற்போது உண்மையிலுமே வந்து உலகையை வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்க ஒரு விடயம் தான் என்னென்னா, இந்த வெனிசுவேலாவின் அதிபரையும் அவருடைய மனைவியும் அமெரிக்கர்கள் சிறைப்பிடிச்சிட்டு போனது. அதனோட தொடர்புடைய பல்வேறு தகவல்கள் வந்து வெளியாகுது. அவங்க கொண்டு போனதுக்கு ரீசனே வந்து எண்ணெய் வளத்தை வந்து அமெரிக்கா வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான். இதன் அடிப்படையில் தான் வெனிசுவேலாவில் வந்து ரஷ்யாவின் கொடியை தாங்கிய ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்கா வந்து சிறைப்பிடிச்சிருக்குது. இதன் மூலமாக இவ்வளோ நாள் வந்து இந்த யுக்ரைன் மூலமாகவும் இஸ்ரேல் மூலமாகவும் வந்து உலக போர்களில் வந்து ரஷ்யாவோட முகம் கொடுத்த அமெரிக்கா தற்போது நேரடியாகவே வந்து போரில் ஈடுபட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒரு தகவல் வந்து பகிரப்பட்டிருக்குது. போர் மூட போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கக்குள்ள இந்த ஒரு ஹெலிகாப்டர் ஒன்றில் வந்து கப்பலில் வந்து இறங்குறாங்க இராணுவ வீரர்கள். இது தொடர்பான காணொலிகள் புகைப்படங்கள் சொல்லி காணப்பட்டது. ஆகவே இது தொடர்பான ஆய்வுகளை நம்ம வந்து மேற்கொண்ட போது
இந்த ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறது ஒரு வீடியோ பதிவாகி இருந்தது. அது உண்மையிலுமே வந்து ஒரு பயிற்சி நடவடிக்கையின் போது எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்ற சொல்கிறது வந்து உறுதியானது. அதாவது 2025ஆம் ஆண்டு அமெரிக்க இராணுவத்தின் 250வது வருட நிறைவை ஒட்டி அவங்க மேற்கொண்ட ஒரு ஒத்திகை நடவடிக்கைகளின் போது எடுக்கப்பட்ட காணொலி தான் இப்போ ரஷ்யாவோட எண்ணெய் கப்பலை அவங்க கைப்பற்றினதாக பகிரப்படுது. ஆமாம், அதுதான் உண்மை. ஆகவே ரஷ்யாவோட எண்ணெய் கப்பலை வந்து இன்னும் கைப்பற்றலை. இது வந்து பழைய காணொலி எடுத்து தற்போது நடந்திருக்க சிச்சுவேஷனோடு இணைத்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஆமாம், இதை தவிர்த்து பல்வேறு உண்மை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகளே எமது ஃபேக்ட்ரிஸ் இண்டோ ஸ்ரீலங்கா தமிழ் அப்படின்ற எமது இணையதளத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்போ பேசின இந்த ஆய்வு அறிக்கைகள் தொடர்பில் இப்போ நாங்கள் கதைச்ச விடயங்களும் விரிவாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்ற இந்த சமூக ஊடக பக்கங்களான ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் போன்ற அனைத்துலையுமே வந்து இது தொடர்பான காணொலிகள் காணப்படுது. நீங்கள் அந்த பக்கங்களை விசிட் செஞ்சீங்களா இருந்தால் இது தொடர்பான விடயங்களை பார்த்து கொள்ள முடியும். அதுவும் இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் வந்து சேனல் ஒன்று காணப்படுது. இதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சுக்கிட்டீங்களா இருந்தால் இது தொடர்பான ஆர்டிகல்ஸ் வந்து மும்மொழிகள்லையுமே உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இது தொடர்பான கிளைம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க ஃபோனுக்கு வரக்கூடும். இது தெரியாமலே நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடும். ஆகவே இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட அது தொடர்பான தகவல்களை எங்களுக்கு வழங்கி வைக்க முடியும். வழங்கி வைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கங்கள் செஞ்சு 0771546966 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களுக்கு கிளைம்ஸ் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாம் சுஜி. ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.